என்ன வளவன் ஆடியோ லான்ச் போயிட்டு வந்துட்டீங்களான்னு? ஆமாம்மா, ஆண்டு விழா நடத்துவாருன்னு பார்த்தா விஜய் ஆடியோ லான்ச் தான். ஹிந்திங்கிற வார்த்தையவே சொல்லாமல் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசின ஒரு உலகத் தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. அப்படியே விசில் சத்தம் பறக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர், அதுக்கு மேலே இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆடியோ லான்ச்சினுடைய எஃபெக்டை தான் இன்றைக்கி விஜய் கொடுத்துருக்காரு. ஒரு அற்ற ஃபெயிலியர் ஆகத்தான். ஏன்னா நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க அப்படின்னா ரிசார்ட்டுக்குள்ளே போய் ஆண்டு விழா நடத்துறதுங்கிறதுல தொடங்கி தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பல வேலைகள் இதில் போட்டு பல விஷயத்தை உடைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனான் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை வச்சு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாகவே திமுகவுக்கு எதிராக மட்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்ச மாதிரி நான் பார்த்தேன். ரொம்ப பர்சனலாக உதயநிதியை நோக்கின கேள்வியாக இருந்தது. முதலமைச்சர் நோக்கியும் பர்சனலான அந்த அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டி விஜயை வச்சு அதை தீர்த்துக்கலான்னு ஒரு வேளை வந்திருக்காருங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கிறமோ உண்மையிலே விஜய் நினைச்சா தான் பாவமாக இருக்குது. ஏன்னா கட்சியை கொண்டு வந்து இவங்க கையில் விட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இல்லை, இப்போ அவங்க கட்சியில் இவர் இருக்காரா இல்லை இவர் கட்சியில் அவங்க இருக்காங்களாங்கிறது உள்ளபடியே நமக்கு. ஏன்னா ராஜ்மோகன் தான் தொகுத்து வழங்கினார் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். தன்னுடைய பார்வையாலேயே எல்லாரையும் கட்டுப்படுத்தும் எங்களுடைய அப்படின்னதும் தலைவர் தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா பொதுச் செயலாளர்ன்ட்டார் டக்குன்னு. புஷி ஆனந்த் தான் எல்லாரையும் பார்வையாலே கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு போட்டுட்டு நேர்மை எளிமை அதெல்லாம் தலைவருக்கு கொடுத்தாரு. ஆனால் விஜய் பேசின அந்த என்டையர் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனைகளாக இருக்கிற எதை பற்றியுமே பேசலாங்கிறது தான் ஹைலைட்டே. வந்து பேர் சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவர் கையெழுத்து இயக்கம்னு தொடங்குறாராம். வெறும் கெட் அவுட்டுங்கிறதான் கையெழுத்து இயக்கம். கெட் அவுட்னா யாரை சொல்கிறீங்க? இல்லை கட்சியை சொல்கிறீங்களா? இல்லை கவர்மெண்ட்டை சொல்கிறீங்களா? ஏதாச்சும் ஒன்று விளக்கணும் இல்லை அப்படின்னா பேரை சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஏங்க இவ்வளோ பயம் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேட்குறாங்க. பலர் மாற்றி மாற்றி அடித்தாங்க. அதை அவரே வேறு சொல்கிறாரு. அதாவது திமுகவும் பாஜகவும் இப்போ நம்ம தர்மேந்திர பிரதானுடைய இஷ்யூ எவ்வளோ தலையாய இஷ்யூ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க சொல்லி வச்சுக்கிட்டு. யார்? நம்ம பாசிசமும் ஃபாயாசமும் அப்படிங்கிறாரு. அவர் இன்னமுமே மோடியினுடைய விஷயங்கள் அந்த பாசிச ரீதியான விஷயங்களை சாதாரணமாக கடந்து போகிற ஒரு மனநிலை. இந்திய திணிப்பையும் டீலிமிட்டேஷனையும் ரொம்ப நார்மலைஸ்டாக நியூட்ரலைஸ் பண்ணுறாரு. டீலிமிட்டேஷனுக்கே வரல. அது என்னன்னு அவருக்கு அதுக்கான புரிதல்கள் இருக்காங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு தலையா பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிதி பங்கீட்டில் தொடங்கி நீங்கள் இந்தியிலே குறிப்பிடாமல் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ எங்கேயோ சொல்லிக்கிறாங்க. அது ஏதோ ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கங்க துபாய் குறுக்கு சந்திலருன்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய கேள்வி ஆகுது. ஒன்று, யாரையுமே நீங்கள் நேம் பண்ணல. ஸ்டாலின்ங்கிற பேர் வரல. கேட்டால் சொல்கிறாரு நம்ம அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும். பேரை சொல்லிட்டு போங்களாங்க. திமுக பாஜகன்னு பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம். ஸ்டாலின் மோடின்னு பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம். இங்கே அலுவல் மொழிகள்னும் போது அமித்ஷா தான் ஆப்வியஸாக அதுக்கு தலைமை பண்ணிருக்காரு. உங்களுக்கு நேமம் கால் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பேரையே சொல்லாமல் உங்களை தூக்கிட்டு போய் ஆட்சியில் வைப்பாங்கன்னா அதெல்லாம் என்ன மாதிரியான சிறுவில்லைத்தனமானதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இந்த கெட் அவுட்டுன்னு ஆரம்பித்ததில் கையெழுத்து இயக்க காலையில் ஃபன்னே அதுதான். பிரசாந்த் கிஷோர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. ஆமாம், பார்த்து அந்த வீடியோ அவரை கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் தான் பார்த்துட்டு அந்த மார்க்கரை முதல்ல இவர் தலைவர் போட்டார். விஜய் போட்டதும் புஷி ஆனந்த் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சொல்லி நானே இந்திக்காரன்டா, இடையே கூப்பிட்டு ஹிந்திக்கு எதிராக கையெழுத்து போட சொல்கிறியடா அப்படின்ட்டு அவரு கூட அதுன்ட்டார். மீடியாக்காரங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க. கையெழுத்து போட மறுத்த புஷி ஆனந்த் தாவேக்கா கையெழுத்து போட மறுத்த பிரசாந்த் கிஷோர் சாரி கையெழுத்து போட மறுத்த பிரசாந்த் கிஷோர் தாவேக்கா கூட்டத்தில் பரபரப்பு. புஷி ஆனந்திடம் ஏன் அவர் அப்படி நடந்து கொண்டார் இவங்க பிரேக்கிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் கட்சிக்கு முதல்ல இன்னைக்கு வரைக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு எத்தனையோ கட்சிகளுக்கு ஒரு வேலை பார்த்துருக்காரு. மோடிக்கு 2014 வேலை பார்த்துருக்காரு. யாரும் கட்சி கூட்டத்தில் மேலே ஏற்றுனது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான இடம் என்னங்கிறது பொசிஷனிங். ஆமாம், அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கு தானே தவிர அவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அசஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்காக செயல்படுறதானே தவிர அவங்க ஹார்ட்கோராக வந்து ஸ்டேஜில் வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஒரு தலைமையை வீக்காக காட்டக்கூடியது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? நீங்கள் உங்கள் கட்சியினுடைய சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க போவீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒருத்தரை ஏற்றி விட்டு ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கார் போல் அவரை ஏற்றி விட்டு கவிதை வாசிக்க சொன்னால் அவர் தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படின்லாம் அவர் கவிதை வாசிக்க ஆரம்பிக்கிறார். பேரறிஞர் இது பெருந்தலைவர் காமராசர்
பேரறிஞர் அண்ணா, தலைவர் டாக்டர் கலைஞர், அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்லாம் அந்த ஃப்ளோவில் அவர் போகிறாருன்னு வைங்களேன். அவர் எங்கிட்ட இருந்து வந்தார், அவரை ஏற்றி விட்டு முதல்ல அந்த கவிதை வாசிக்கிறது. கவிதையில் நமக்கு இன்னொரு பிரச்சனைனா ரெண்டு வாட்டி வர சொல்லுவாங்க. ஆமாம், அது ஒரு பெரும் கடினமான விஷயந்தான். அது கவியரங்கம்மா என்ன புரோட்டோக்கால், ஏன்னா தலைவருக்கு பக்கத்தில் பொதுச் செயலாளருக்கும் நடுவில் பிரசாந்த் கிஷோர் உட்காராருன்னா அந்த புரோட்டோக்கால்லாம் இருக்காங்கிறதும் நமக்கு தெரியல. அதாவது எந்த பேரையுமே சொல்லாமல் யாரையுமே கண்டிக்காமல் ஆக்சுவலாக இவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்க இல்லை சோம்பேறித்தனம்னா, முதல்ல இது 2ஆம் ஆண்டு தொடக்க விழாங்கிறது மாநாடாக நடத்தப்படுவதாக இருந்தது. மாநாடுனா நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றணும். ஆமாம், தீர்மானம்னா தமிழ்நாட்டில் இருக்க பல பிரச்சனைகளை பேசணும், அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும். அது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அரங்க கூட்டமாக வழக்கம் போல வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலை ஹையர் பண்ணி 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு, நம்ம ஆட்கள் இந்த எம்எல்எம் எல்லாம் ஆள் பிடிப்பாங்கல்ல, நீங்க முதல்ல 1000 ரூபா கட்டி சேர்றீங்க, 10 பேரை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்களதுல இருந்து 50 ரூபா வரும், அவங்க 10 பேரை சேர்த்து விடுவாங்க, அதுல இருந்து உங்களுக்கு 5 ரூபாயா வரும். இப்படியே முடியும், நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க கான்பிடண்டா நம்புங்க அப்படி மாதிரி மண்டபத்தில் ஏற்பாடு பண்ண ரேஞ்சுக்கு தான் அது இருந்தது. அதில் தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் பவுன்சர்களை கூப்பிட்டுட்டு வந்து பண்ணதுங்கிறது உள்ளபடியே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு கட்சி தலைவரை பத்திரிகையாளர்கள் அடிச்சிருக்காங்க, அவங்க செய்தி சேகரிக்க போனவங்களை பவுன்சருங்க தள்ளி விட்டு அடிச்சிருக்காங்க, 108 கொண்டு வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க தேடி வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அது என்ன மாதிரியான அணுகுமுறைன்றது, நீங்கள் பல கட்சி கூட்டங்களுக்கு போகும் பொழுது அங்கே ஏதாச்சும் சில இடர்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் தலைவரே ஆத்தரைஸ்டாக ஆட்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டுறதும் கிட்ட நெருங்க விடாமல் தள்ளுறதுங்கிறது, இது முதல்ல செலிபிரிட்டிங்கிற மாயையிலேருந்து விஜய் வெளியில் வரணுங்கிறது ஒன்று. அவங்களுக்கு பத்திரிகை இதில் இன்னொரு விஷயம் போட்டாங்க, அவங்களுக்கு தமிழ் புரியலை, இருமொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து போட வந்த தலைவருக்கு பாதுகாப்பாக வந்த பவுன்சர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் புரியல, அவங்க ஏதோ வட இந்திய நிறுவனம் போல் தெரியுறாங்க. அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு உங்களுக்கு பத்திரிகைக்காரன் தெரியுமா இல்லை பகுதி செயலாளர்னு தெரியுமா, கட்சியினுடைய கேடர் தலைவரை பார்க்கணும்னு கிட்ட போனாலும் இப்படியே தள்ளி விட்டாங்கன்னா, அப்போ நெருங்க முடியாத தலைமைனா நீங்க என்ன அப்படி ஒரு பீடத்துல போய் உட்காடுறீங்க? அது மேல தலைமை பதவிக்கு அழகாங்கிற கேள்வி வருது. பாலாஜி கூட வெளியே நிக்க வச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். தாடி பாலாஜி பாவங்க பச்சையெல்லாம் குத்தி அந்த மனுஷனை திடீர்னு அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாருன்னுட்டு அவருக்கு பதவியே கொடுக்கல அப்படின்ற வருத்தம். அதில் என்னென்னா கியூஆர் கோடு 2000 பேர் கரெக்டாக எண்ணி தலைக்கு இவ்வளோதான்னு கியூஆர் கோடு அடித்து கொடுத்துட்டாங்க. இவர்கிட்ட என்ட்ரி கார்டு இருக்குது, ஆனாலும் லேட் ஆயிடுச்சுன்னு பவுன்சருங்க வாசல்லே நிறுத்திட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அவர் இங்கே காத்திருந்தார், அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் போய் பைட்டை போட்டு இது பண்ணி எடுத்து போட்டு விட்டாங்க. அவர் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு வருத்தம் தோய்ந்த முகத்தோடு சொல்லிட்டு அவர் போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த பவுன்சர்கள் இது போக ஒரு கேங்கு அண்ணனை பார்க்கணுன்னுட்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்து காடை கியூஆர் கோடை அந்த அட்டையை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள விடப்படி இருக்கிறாங்க. நேற்றெல்லாம் ஒரு தம்பி வந்து செருப்பெல்லாம் தூக்கி போட்டாரு. செருப்பை காலையில் அவர் வெளியில் வந்து நான் விஜய் ரசிகன் தான் மலையாளத்தில் பேசினார் அவர் முழுக்க. கிட்டத்தட்ட அது ஒரு அதாவது இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால பேன் இண்டியா லெவலுக்கு, அதாவது இந்த திட்டத்தெல்லாம் யாரும் பிரேக்கிங் கொடுக்குறான்னு தெரியல. நம்ம இங்கே இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் அது யாரோ சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் அவர் இப்போ இந்த வருஷம் கடைசியில் பீகாரில் ஆரம்பிக்க போகிறாரு. அவருக்கு நட்பு சக்தியாக தமிழ்நாட்டில் விஜய் இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து வேறு பல கட்சிகளை, இந்தியா கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் உட்பட எல்லாரையும் கூட்டி ஒன்று சேர்த்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அகில இந்திய அளவில் ஒரு ஃப்ரண்ட்டை உருவாக்குறாங்க. அதில் விஜய் வந்து பிரதான சக்தியாக இருக்காரு. இது புதுசாக இருக்கு அந்த ரூட்டு இல்லையே, ஆனால் இது புதுசாக இருக்குன்னே, இது புதுசாக இருக்குன்னு வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி இது புதுசாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சேன். அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சேர்த்து கூப்பிட்டாங்களோ அப்படின்னு, அவரை கூப்பிடல. ஆமாம், இப்போ அவர் ஃப்ரீயாக தானே இருப்பார். அடுத்து பஞ்சாபில் ஏதோ ராஜ்யசபா ரூட்டு போனால் இப்போ இருக்கிற ஒரு பஞ்சாப் மூலியமாக தான் போக முடியும். அதுவும் அவர் போக போகிறாரா இல்லை கட்சி அகில இந்திய அளவில் வளர்க்குறதுக்கு நேற்று வர பாருங்க. இன்றைக்கி அதை வேற பெருமையாக சொல்கிறாங்க. போன யார் ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்கிறாரு, போன எலெக்ஷனில் பிஜேபி தான் ஜெயிக்கும், மோடி அமித்ஷா 2020 அடித்து தூக்கிட்டு வந்துடுவாங்கன்ற போது கெஜ்ரிவாலுக்கு இவர் ஒர்க் பண்ணி கொடுத்து பெரிய அளவுக்கு கேம்பெயின் பண்ணி அவங்களே தோக்கடிச்சவர் அப்படின்லாம் பெருமையாக சொன்னார். பிரசாந்த் கிஷோர் பண்ணது தான் அதுக்கு மேலே ரொம்ப ஒரு ஹைலைட்டானது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணி கொடுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி, நான் ஸ்ட்ராட்டஜி பண்ண வரல, தமிழ்நாட்டினுடைய புதிய ஹோப்பாக விஜய் இருக்கார், என்னுடைய பிரதர் ஃப்ரெண்ட் அவர் இருக்கார். அவர் எனக்கு இன்றைக்கி காம்படிட்டர் யார் அப்படின்னா MS தோனி தான். ஏன்னா
ஒரு பீகாரியா இருக்கிற எம்எஸ் தோனி தான் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பாப்புலராக இருக்காரு. அவர் அஃப்கோர்ஸ் ஜார்க்கண்ட் பிரிஞ்சிருச்சு, அவர் பழைய ஞாபகத்தில் இருக்காரு. பீகாரியா இருக்க ஒரு எம்எஸ் தோனி சிஎஸ்கேவை திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சனால தமிழ்நாடு ஒரு பாப்புலராக கொண்டாடுறீங்க. நான் ஒரு பீகாரி, அடுத்த தேர்தலில் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் துணை நின்று ஹெல்ப் பண்ணேன்னா விஜய் தோனியை விட பாப்புலராக நான் ஆயிரவன்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு. அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நின்று போகிறார் தமிழ்நாட்டில். அது ரொம்ப முக்கியமான. இப்போ அக்டோபரில் அவர் அங்கே பீகார்லேயே சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாரா? ஏன்னா மகாகட்பந்தன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரே தவிர வேறு யாரும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல ஒரு கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நீங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே நடத்தினதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, கட்சி தலைவரை தாண்டி கட்சி தலைவர் பேசினதே இன்றைக்கு ஸ்டேட்டினுடைய விஷயங்களை தொடலை அப்படிங்கிறது. மூணாவது, யாரையுமே பேர சொல்லலைன்னா இப்போ நீங்கள் எதுக்கு தான் ஏதோ அந்த ஃபார்மாலிட்டிக்கு அசோசியேஷன்லாம் எடுத்துவாங்கல்ல, பில்டிங்கில் அசோசியேஷன்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் அதுக்கு பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்து அவங்களாம் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்கல்ல திரும்ப திரும்ப. இந்த ஃபார்மேட்டில் தானே அது இருக்குங்கிற கேள்வியை தான் ரைஸ் பண்ணியிருக்கு. இதில் ஆதவர்ஜனா கொளுத்தி போட்டது எடப்பாடியை தான் நாங்கள் காலி பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் தான் அடுத்த 63 வாரத்துக்கு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி அரசியலில் நாங்கள் பண்ண போகிறோம். எடப்பாடியோடு அவங்க ஒரு டீல் போட்டாங்க. அந்த டீல் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பாஜக வந்து ஒரு சொதப்பி விட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து செங்கோட்டையனை வந்து ஆக்டிவேட் பண்ணது பாஜகவாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ முழுக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சசிகலா ப்ளஸ் டிடிவி செங்கோட்டையன் தலைமை இது ஒரு ஃப்ரேம் அவங்க ரெடி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக அதிமுகவுக்கு இணையாக நாங்கள் இருக்கிறோன்னு காமிக்க வேண்டிய உரையாடல் நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இப்போ யார் தலைமையில் கட்சி நிற்க போகுது, யார் சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி நீங்கள் அதிமுகவும் விஜய் நிற்கணும், இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆகிறதுக்கு யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும். கண்டிப்பாக இவர் டெப்டி சிஎம் அக்செப்ட்லாம் பண்ண மாட்டாங்க. விஜய் ஃபோர்ஸ் வந்து முதல்ல வந்து கமிட்டி ஆக மாட்டாங்க. இல்லை, அதை விஜய் கமிட்மெண்ட் கொடுக்கலங்கிறத விடுங்க, நீங்கள் கிட்ட வராதிங்கன்னு ஆதவர்ஜன் ஆகிட்டு பாருங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எப்பவுமே நீங்கள் தனியாக காமிக்கும் போது அந்த யூனிக்னஸோட மொத்தமாக நீங்கள் கேதர் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ கமல் வந்து தனியாக நிற்கும் போது அவருக்கு ஒரு 4% ஓட்டு வந்துச்சு. பட் ஆனால் அவர் வந்து கூட்டணிக்கு போகும்போது அவருக்கு வராது, அந்த ஓட்டு கலைஞ்சு போயிடும். ஸோ அப்போ முதல்ல அந்த ஸ்ட்ரென்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முழுக்க விஜயோடைய நோக்கம். அதே மாதிரி கட்சியில் கூடிய ஒரு சிலவங்களுடைய நோக்கம், குறிப்பாக ஆதவர்ஜனாவினுடைய நோக்கம். ஆதவர்ஜனாவுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திமுகவை பலவீனப்படுத்தணும், இன்னொரு பக்கம் நாம் தமிழரையும் காலி பண்ணணும். அவருக்கு அந்த ஒரு அஜெண்டாவும் இருக்குது. ஸோ ஏன்னா அது ரெண்டுமே அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. இந்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுறாரு. ஸோ அதனால் முழுக்க இது தனித்துவமாக தான் நிற்கும். அப்போ தனித்துவமாக நிற்கணும்னா பொலிட்டிக்கல் உரையாடலில் திமுக ஆப்போசிட்டாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ திமுக ஒரு செவ்வறு மாதிரி நின்றுட்டு இருக்கு. யார் வேணாலும் போய் பந்து எறியலாம். இப்போ வந்து அதிமுக அடிக்கலாம், இப்போ வெற்றி கழகம் போய் அடிக்கலாம், நாம் தமிழர் போய் அடிக்கலாம், யார் வேணாலும் தூக்கி போட்டு இது பண்ணலாம். அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குழு யார் நாங்கள் உங்களுக்கு எதிரி அப்படின்னு எதிரிகளுக்குள்ள ஒரு போட்டியாக இருக்குது. அதாவது இப்போ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே 2026 தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய பதவிக்கு விஜய் குறி வைக்கிறாரு. ஆனா இன்னைக்கே எடப்பாடிக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணியாச்சுன்னு அவங்க சவால் விட்டுருக்காங்க. இதான் அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா. இப்போ எடப்பாடி பொங்கி எழணும். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவருங்கிறது இப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா மொத்த கௌரவம் போயிடும் அவருக்கு. ரெண்டாவது உள்கட்சிக்காரனே மதிக்க மாட்டான். அப்போ இறங்கி அவர் 4 போராட்டத்தை பண்ணணும், 4 ஸ்டேட்மெண்ட் விடணும். அவர் வந்து பாஜக எதிர்த்து 2 விஷயம் பேசணும், திமுக எதிர்த்து 2 விஷயம் பேசணும். அவரை வந்து பிஸியாக வேலை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் ஒரே நல்ல விஷயம் எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, நம்மளும் பேரை சொல்கிறதில்ல, இந்த தப்பியும் சொல்கிறதில்ல. ஆமாம். ஏன்னா மோடிங்கிற பேரை அவரும் குறிப்பிட மாட்டார், இவரும் குறிப்பிட மாட்டார். திமுகவை திட்டுறதுலேயே கூட நம்ம கொஞ்சம் பேரெல்லாம் குறிப்பிட்டு விடிய அரசெல்லாம் திட்டுறோம், அவர் அதை கூட சொல்ல மாட்டார். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் எடப்பாடி அவர்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம். ஆனால் விஜய் வந்து டைரக்ட் பாலிடிக்ஸுக்குள்ளே வெளிப்படையாக கட்சிகளுடைய பேரை சொல்லி ஆளை சொல்லி விமர்சனத்தை பண்ணாமல் ஒருபோதும் பாலிடிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இப்போ 26 இந்த இமேஜ் இப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போய் 26 எலெக்ஷனை வேணால் அவர் வேணால் பிக்கப் பண்ணலாம், கவர் பண்ணலாம், ஓட் பர்சன்டேஜ் எடுக்கலாம், ஒரு மேஜர் பர்சன்டேஜை வந்து எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 கூட அவர் வரலாம். ஆனால் அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவர் பாலிடிக்ஸ் பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்புறம் நீங்கள் 26 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து 31 வரைக்கும் பேசாமல் இருந்தால் அவ்வளோதான், கட்சி கலைஞ்சிடும். ஸோ அப்போ கட்சியை இறுக்கமாக பிடிக்கணும் அப்படின்னா அவர் முழுக்க பாலிடிக்ஸை பேசி ஆகணும், எனிமியோட ஃபைட் போடணும், பவுன்சர்களை விலக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரணும். ஆமாம், ஒரு ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணலாம் வந்து இது ஒரு பெரிய சிக்கல் தான். நீங்கள் எல்லா ஃப்ரெண்டுக்கு வரணும். நீங்கள் இப்போ கான்வர்சேஷனுக்கே கட்சிக்காரனும் உங்ககிட்ட வர்றதுக்கு நீங்கள் கான்வர்சேஷனுக்கு தயாராக இல்லை, பொது சமூகத்தோடு உரையாடுவதற்கு த்ரூ மீடியாவும் நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா அந்த கிளாஸ் கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்துக்கிட்டு பாதுகாப்பாக இருந்துக்கலாங்கிறது ரியல் கிரவுண்ட் பாலிடிக்ஸில் செட் ஆகாது.
அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் எல்லாரும் கேட்கக்கூடியது கெட் அவுட்டு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டீங்க சரி, கம் அவுட்டுன்னு உங்கள் கட்சிக்காரங்க இல்லை மக்கள் கூப்பிட்றாங்களே, நீங்கள் எப்போ உங்களுடைய மாளிகையை விட்டு வெளியில் வர போகிறீங்க, பனையூரை விட்டு வெளியில் வந்து எப்போது களத்துக்கு வர போகிறீங்க? ஒரு பெரிய கேள்வி மேலே கேள்வி. கெட் அவுட்டுக்கு இப்போ எதிராக இப்போ கம் அவுட்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு அருமையான கருத்தை உதிர்த்திருக்காப்புல. என்ன சொல்கிறாரு? திமுக பிஜேபி 2 பேரும் இறங்கி ஆடினாங்க. இவங்க கோபேக் இல்லை கெட் அவுட் மோடி அப்படின்னாங்க, அவங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னாங்க, பேரை சொன்னாங்க தைரியமாக. சீமான் வந்தார், அவர் இன்னும் துணிச்சலான சுத்தமான வீரன், அவர் சொல்கிறார் சுத்தமான வீரன். அதனால் கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் 2 பேர் பேரையும் சொன்னாங்க. விஜய்க்கு அந்த துணிச்சல் இல்லை, அவருக்கு அந்த பயம் இருக்குது, அதனால் கெட் அவுட்டுன்னு மட்டும் சொல்லிக்கிறாரு. இவங்க 3 பேர் சொல்லிட்டாங்களே, அப்புறம் நம்ம எதை புதுசாக சொல்கிறது அப்படின்ட்டு தயங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த கட்சி வேலை கேட்காது அப்படின்னு அவர் வந்து கெட் அவுட் மோடி ஸ்டாலின் சீமான் ப்ளஸ் அதிமுக எல்லாத்தையும் போட்ட வேண்டியதானே. ஏன்னா ஒய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு இன்னைக்கு மேடையிலே பேசி காட்டியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நடுவில் தம்பிகள் தான் ஒரு விஷயம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆதவ தான் சொன்னார், எங்கள் தலைவருக்கு முதலமைச்சர் கூட ஃபேன் தான், ஏன்னா இவரை மாதிரி அவர் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வீடியோலாம் பேசியிருக்காரு அப்படின்னாரு. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து போடுறாங்க. அவர் போட்டுட்டு வந்த அந்த காஸ்டியூம் மாநாட்டுக்கு போட்டு வந்தது தான் பாரத் ஜோடோவில் ராகுல் காந்தி போட்டது. அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டியும் அதே வெள்ளை சட்டை, ப்ரௌன் கூட கிடையாது, ஒரு மாதிரி லைட்டு காக்கி அந்த ஷேடில் ஒரு பேண்ட்டுங்கிறது. அதுக்கு முன்னாடி 19 ஜெகன்மோகனும் அவருடைய யாத்திரைக்கு போட்டாச்சு. அதே டெய்லர் அதே வாடகைங்கிற கணக்கில் அதை நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களே உட்காந்து கண்டுபிடித்ததைக்கு போல் பேசி அவர் மாட்டிக்கிட்டார். இன்னொன்று ஆதவர்ஜுனா ஒரு ஃபேக்ட் சொல்லி ராங்கான ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிட்டார். அது அவர் தெரிஞ்சு விட்டாரா தெரியாமல் விட்டாரா, 77க்கு பிறகு திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கூகுள் பண்ணிங்கன்னா இல்லை விக்கிபீடியா பண்ணால 1996 தேர்தலில் திமுக எவ்வளோ ஜெயிச்சது, திமுக அணி 221 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அவர் மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறது தான் 174 சீட்டு வரைக்கும் திமுக மட்டுமே வாங்கியது. தமாக கூட்டணி எல்லாம் சேர்ந்து அடிச்சு நிறுத்திட்டு இருந்தாங்க. அதிமுக வெறும் 4 சீட்டு தாங்கிற இடத்துக்கு போச்சு அப்படிங்கிறத அவர் மறந்துடக்கூடாது. அவர் இங்கே அவர் ஒருவேளை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து ஒரு ஒப்பீனியனை தான் கிரியேட் பண்ணுறாரு. அவர் வந்து திமுக வந்து டிமாரலைஸ் பண்ணணும் அந்த மக்கள் மத்தியில் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து கிரவுண்டில் கட்டமைப்பு இருக்கும்போது நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்களும் கட்டமைப்பு விரைவில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கான மாநாடு அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காப்புல. அதில் ஒரு இப்படி ஒரு கவர்ச்சிகரமான திட்டம்னு கூட சொல்லலாம். எல்லா பூத்துலையும் நம்ம கட்சிக்காரங்களும் நம்ம ஏஜென்ட்டாக போட போகிறோம்னு சொல்லியிருக்காப்புல. வேற யாரை போடுவார்? நம்ம தாவேக்கா தோழர்களை எல்லா பூத்துகள் 69,000 பூத்துலையும் நம்ம தாவேக்கா தோழர்களையும் நம்ம நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் போடணும், அதான் நடைமுறை. புதுசாக சொல்கிறாரு. ஸோ அது வரும்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு சமமாக இருக்கோம், யாருக்கும் நாங்கள் சலைச்சவங்க இல்லைங்கிறது வரும்போது தெரியும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆடியோ லான்ச்சித்தோடு முடிவடைந்திருக்கிறது. அடுத்து தாவேக்கா என்னைக்கு கால் ஷீட் கேட்குதோ அன்னைக்கு தலைவர் வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வந்து போனதுக்கு ஜன்சுராஜ் கட்சிக்கு இப்போது அடுத்து நடக்கக்கூடிய பீகார் தேர்தலுக்கான நிதியை ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாருன்னு வேணா. அவருக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாலே ஒரு தேர்தலுக்கு அவர் செட்டில் பண்ணிடுவார். அவர் அதுக்கான விஷயங்களை உஷார் பண்ணிட்டார். ஸோ இன்னைக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறது லாபம்னு எடுத்துக்கலாமா இல்லை அதனால பெனிஃபிட் அடைஞ்சதுன்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை நடக்குதுன்னு பார்ப்போம்.